தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். நாளே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் திருவிழா இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலால் 30/3/2026 இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய இதழிலே அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அன்றே வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வது கடைசி நாள் 6/4/2026 என தமிழக வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் 6/4/2026 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு பரிசீலனை செய்யக்கூடிய நாள் 7/4/2026. வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 9/4/2026. தமிழகத்தில் ஒரே கட்டமாக 23/4/2026 வியாழக்கிழமை என்று தமிழக சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 திங்கட்கிழமை என்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அதாவது 6/5/2026 உடன் நிறைவேறுகிறது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்படும் என்று அதில் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு மற்றும் கேரளா, அசாம், அதே போன்று மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தமிழகத்திலே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 30/3/2026 அன்று தொடங்குகிறது என்றும், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் 6/4/2026 என்றும், வேட்புமனு பரிசீலனை செய்வதற்கு 7/4/2026 என்றும், வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் 9/4/2026 என்றும், தமிழகத்தில் ஒரே கட்டமாக 23/4/2026 வியாழக்கிழமை என்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 திங்கட்கிழமை என்று அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தும் 6/5/2026 நிறைவேறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக நாளே எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழகத்திலே இந்த தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார். இந்த தமிழகத்திலே தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. தேர்தல் காலங்களை முன்னிட்டு சமூக இந்த ஊடக பரவக்கூடிய தவறான தகவல்கள், அதே போன்று தனிப்பட்ட நபர்கள் மீது வெறுப்பான ஒரு பதிவுகள், இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டால் முழுமையாக கண்காணித்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்திருக்கிறது. சட்டவிரோதமாக, அதாவது அனுமதிக்கப்பட்ட ஆட்களை விட வாகனங்களை விட கொண்டு சென்று பிரச்சாரம் மேற்கொள்வது, பணம் கொடுப்பது, தவறான தகவல்களை பரப்புவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் கண்காணிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அசாமிலே 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 2020 9ஆம் தேதி வியாழக்கிழமை என்று அசாமிலே அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், பல்வேறு செயல்பாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயலாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த களத்திலே சென்று மிகப்பெரிய அளவிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள், அதே போன்று மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை, அதே போன்று வருவாய்த்துறை, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடு எல்லாம் கலந்து பேசி அதற்கு தேர்தலுடைய தேதியானது இன்றைக்கு அறிவிக்கப்படுவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்று செய்தியாளருடைய சந்திப்புக்கு முன்னதாக இந்த தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு முன்கூட்டிய ஒரு தகவலை இந்திய தேர்தல் ஆணையர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தமிழ்நாடு உட்பட இந்த 5 மாநில தேர்தலுக்கான தேதியை இன்றைக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். அதன்படி தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி உள்ளிட்ட இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தலானது தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 மாநிலங்களிலுமே 17.4 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியாக இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதில் ஒரு வாக்காளர் கூட வாக்குரிமையை, அதாவது இழந்துவிடக் கூடாது என்பதில் SIR பணிகள் தீவிரமாக நடத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு அதில் இந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாகவும், அதற்காக சிறப்பான முறையிலே அதிகாரிகள் பணியாற்றியதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார்.
5 மாநில இந்த தலைமை தேர்தல் அதிகாரிகள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு கட்டங்களாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அவரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள், அவர்கள் கேட்டுக்கொண்ட பல்வேறு கோரிக்கைகள், இவற்றினுடைய அடிப்படையிலே தான் இவையெல்லாம் சரி செய்யப்பட்டு இன்றைக்கு இது ஒரு ஜனநாயக திருவிழாவாக, தேர்தல் திருவிழாவாக 5 மாநிலங்களுடைய இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். புதிய வாக்காளர்கள் 5 சட்டமன்ற தொகுதியில் தங்களுடைய ஜனநாயக கடமையை, அதாவது முறையாக வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலே திமுகவுடைய ஆட்சி ஆயுள் காலம் 10/5/2026 நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில தமிழக தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த படங்கள் எல்லாம் தற்போது அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது. அதோடு அந்த ஆளுகிற அரசு தன்னுடைய முழு செல்வாக்கையும் பலத்தையும் இழக்கிறது. குறிப்பாக ஒரு காபந்து அரசாக மட்டுமே அந்த தேர்தல் காலத்திலே இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொரு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய நிலை என்பது இருக்கும். எனவே தற்போது தமிழக தலைமை தேர்தல் ஆணையருடைய இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இன்றைக்கு தமிழக சட்டமன்ற வளாகத்திலே ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அந்த புகைப்படங்களை அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 234 சட்டமன்ற தொகுதிகள், அதே போன்று மேற்கு வங்கத்திலே 294 சட்டமன்ற தொகுதிகள், கேரளாவை பொறுத்தளவிற்கு 140 சட்டமன்ற தொகுதிகள், அசாமை பொறுத்தளவிற்கு 126 சட்டமன்ற தொகுதிகள், பாண்டிச்சேரியில் சிறிய மாநிலம் வெறும் 30 சட்டமன்ற தொகுதிகள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆளுங்கட்சியினுடைய அதாவது போஸ்டர்கள், குறிப்பாக விளம்பர பேனர்கள் போன்று போட்டல் ஷூட்கள் நடத்தப்பட்டது. அனைத்துமே ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலிருந்து, கழிப்பறையிலிருந்து அனைத்து பகுதியிலும் ஒட்டப்பட்டிருக்கும். இவையெல்லாம் முறையாக அகற்றப்பட வேண்டும். ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய விளம்பரங்களை எல்லாம், அதாவது வாக்குக்காக செய்யப்பட்ட விளம்பரங்கள், இதுபோன்று வாக்கு வேட்டைக்காக ஏற்படுத்தப்பட்ட விளம்பரங்கள் அனைத்தையுமே இந்த தேர்தல் நடைமுறை காலகட்டத்திலே அகற்றப்பட வேண்டும். அதை அந்த முறையாக அந்த அதிகாரிகள் செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தற்போது தலைமைச் செயலகத்திலே அந்த புகைப்படங்கள், அதே போன்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளம்பரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தல் எப்போது வரும், தேர்தல் நடைமுறைகள் எப்போது அமலுக்கு வரும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்கள் மட்டுமல்லாது 5 மாநில தேர்தல் நடக்கக்கூடிய அசாம், கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாடு உட்பட அனைத்து தரப்பு மக்களிடமே இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நொடியிலே இருந்து தேர்தலுடைய நடத்தை விதிமுறைகள் படி, அதாவது அந்த தேர்தல் முடியும் வரைக்கும் அந்த அடிக்கல் நாட்டுதல், அதே போன்று சாலைகள் அமைத்தல், நலத்திட்ட உதவிகள் என எதையும் செய்யக்கூடாது. ஆனால் இவற்றையெல்லாம் காற்றிலே பறக்க விட்டு திமுக அரசு நேற்று வரைக்கும் கூட பல்வேறு திட்டங்களை எல்லாம் இந்த கடைசி நேரத்திலே கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல பல்வேறு வேலைகளை வாக்கு வங்கிக்காக ஏறக்குறைய அந்த மகளிர் அந்த உரிமை தொகை என்கிற அந்த 5000 ரூபாயை கூட கோடை காலம், தேர்தல் காலம் என்று கணக்கிலே காட்டி வாக்குக்காக 5000 ரூபாய் எல்லாம் இவர்கள் வரவு வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் தேர்தல் நடைமுறை சாத்தியக்கூறு இல்லாதது, தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு இது போன்ற நடவடிக்கையில் அரசு தனது கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு காரணத்தால் திமுக இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதே போன்று அரசு பணியாளர்கள் மற்றும் பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யக்கூடாது. குறிப்பாக பேரிடர் அல்லது அவசர காலங்களிலே அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் அரசு பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அரசு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான முழு அதிகாரத்தை, பலத்தை இழக்கிறது. அரசு வாகனங்கள், அதே போன்று அரசு அலுவலகங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அரசினுடைய செலவிலே சாதனைகளை விலக்கி செய்தித்தாள்களில், தொலைக்காட்சிகளிலே விளம்பரங்களை காட்டி மேனிக்கு விளம்பரங்கள், போட்டோ ஷூட்டுகள் நடத்தக்கூடாது. அரசு கட்டிடங்களிலே மக்கள் பிரதிநிதிகள் விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய செயலாகும். அதே போன்று பிரச்சாரத்தின் போது எதிர்கட்சியினுடைய தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது குடும்பத்தை பற்றி தனிநபர் விமர்சனம் என்பது செய்யக்கூடாது. இவையெல்லாம் தேர்தல் நடைமுறை விதிகளிலே இருக்கிறது. கட்சி பாகுபாடு இன்றி பொது திடல்கள் உள்ளிட்டவற்றை ஆளுங்கட்சி மட்டுமின்றி மற்ற கட்சிகளும் பயன்படுத்துவதற்கு சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பிரச்சாரம் என்று வருகிற போது அனைத்து கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்தவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் சீர்குலைக்கவோ, இவற்றையெல்லாம் அனுமதி மறுக்கவோ கூடாது. எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிடும். அவர்கள் தான் இந்த உரிமையை, இவற்றையெல்லாம் அளிப்பார்கள். அதே போன்று வாக்குகளை பெறுவதற்காக குறிப்பிட்ட சாதியையோ மத உணர்வுகளையோ
பேசுவதோ தூண்டுவதோ கூடாது. வழிபாட்டு தலங்களை பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்கிற போது அல்லது அந்த நபர் வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் அவர் தகுதி நீக்கம் செய்வதற்கான கூட சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போன்று வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தல், கடந்த கால தேர்தலிலே திமுகவினுடைய இந்த லஞ்சம் கொடுத்தல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல், பரிசு பொருட்கள் கொடுத்தல், கொலுசு கொடுத்தல், சேலை கொடுத்தல், அதே போன்று பித்தளை பாத்திரங்கள் கொடுத்தல், தங்க நாணயங்கள் கொடுத்தல், கம்மல் கொடுத்தல், ஜிமிக்கி கொடுத்தல், அதே போன்று குத்தாட்டம் நடத்துதல் என பல்வேறு ஆட்டங்களை எல்லாம் கடந்த கால தேர்தலிலே திமுக அரசு நடத்தி இருக்கிறது. இது கரூர் ஃபார்முலா என்பது மிகப்பெரிய கேவலத்தினுடைய உச்சமாக கடந்த தேர்தலிலே அரைக்குறை ஆடையோடு ஆடவிட்டு கரும்பு தோட்டத்திற்கு மத்தியிலே எல்லாம் இது போன்ற அநாகரிகமாக அருவருக்கத்தக்க முகம் சுழிச்சலுக்கான அந்த காட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல் காலத்திலே அரங்கேற்றினார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணிலே மிளகாய் பொடியை தூவிவிட்டு கூட இது போன்ற காட்சிகள் எல்லாம் நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளில் இருந்து 100 மீட்டர் தொலைவுக்குள் வாக்குகளை சேகரித்தல், அதே போன்று வாக்குப்பதிவு நேரத்திலே 48 மணி நேரத்துக்கு முன்பாக பொதுக்கூட்டங்கள் எதுவும் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படும், அனுமதிக்க மாட்டார்கள். தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறை கட்டுப்பாட்டிலே இருக்கும். வாக்காளர்களை வாகனங்களிலே தனி வாகனங்களிலோ அல்லது கார்களிலோ அழைத்து வந்து வாக்கு செலுத்துவதற்கான அந்த நடைமுறை என்பது ஊழல் நடைமுறையாக கருதப்படும். ஏறக்குறைய 50,000க்கு மேல் ரொக்க பணம் கொண்டு செல்வதென்றால் முறையான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். தேர்தல் பறக்கும் படை, அதிரடிப்படை என்கிற அந்த மாநில அரசினுடைய காவல்துறை, மத்திய படையினுடைய காவல்துறை ஒரு அதிகாரிகள் இருப்பார்கள். அந்தந்த பகுதிகளிலே அதிகமான ஒரு பணத்தை கொண்டு செல்கின்ற பொழுது அவர்கள் தடுத்து நிறுத்தி வாகனங்களை சோதனை செய்கிற பட்சத்தில், அதாவது அவர்கள் அதிகமாக முறையான ஆவணங்களுக்கான அந்த பணம் கொண்டு செல்வது, நகைகள் கொண்டு செல்வது, பண்டு பாத்திரங்கள், பரிசுகள் கொண்டு செல்வது இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த பறிமுதல் செய்து கருவூலத்திலே ஒப்படைப்பார்கள். முறையாக ஆவணங்கள் காட்டிய பிறகு அவற்றை அவர்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதிப்பார்கள். இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் தேர்தல் காலத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். கடந்த கால தேர்தலில் கூட வியாபாரிகள் மிகப்பெரிய தொந்தரவுக்கு ஆளானதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் கூட இது அரசியல்வாதிகளுடைய சில பேர் இந்த பணத்தை கொண்டு சென்று எப்படியாவது வாக்குகளுக்கு பணம் தர வேண்டும் என்கிற அதிகார பலம் வைத்திருப்பவர்கள் இவர்கள் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது. குறிப்பாக இந்த நடைமுறை என்பது மிகப்பெரிய அளவில், அதாவது வாக்காளர் பட்டியலுடைய அந்த இறுதி செய்யக்கூடிய நிலையில இருந்து பார்த்தாலும் கூட இந்த எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் ஏறக்குறைய பல நாட்கள் செய்திருக்கிறது. தமிழகத்திலே அக்டோபர் 27ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை இந்த வாக்காளர் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த பணி செயல்படுத்தப்பட்டது. பிறகு அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலும் சரி செய்யப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியலே 5,67,07,380 வாக்காளர்கள் இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்தார். 2,77,38,925 ஆண் வாக்காளர்கள் இருப்பதாகவும் 2,89,60,68 பெண் வாக்காளர்களும் 7,617 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் இருப்பதாக தமிழகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 முதல் 19 வயதுக்குட்பட்ட வாக்காளருடைய எண்ணிக்கை 12,51,000 என்றும், இதிலே மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,63,000 என்றும், 85 வயதுக்கு முற்பட்ட மூத்த குடிமக்களுடைய அந்த வாக்கு எவ்வளவு என்றால் 99,000 பேர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது நடைமுறையிலே எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறது, இந்த எஸ்ஐஆர் பணிகளுடைய திருத்த பணிகளுக்கு பிறகு இவையெல்லாம் எவ்வளவு வாக்குகள் உயர்ந்திருக்கிறது என்கிற அந்த அடிப்படை அட்டவணையை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கொடுத்திருந்தது. அதே போன்று அந்த இறுதி வாக்காளர் பட்டியலிலே தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. இவையெல்லாம் மிக முக்கியமான ஒரு பதிவாக இன்றைக்கு இருக்கிறது. அதே போன்று இளைய தலைமுறை வாக்காளர்கள் அவர்கள் முழுமையாக வெளியே வந்து ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான அந்த வாக்காளருடைய பட்டியலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது, ஏறக்குறைய 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், அதே போன்று மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த வாக்காளர்கள் என்று எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 31,57,413 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு 28,30,936 வாக்குகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்திலே 11,92,194 வாக்குகளும், வேலூரிலே 11,33,587 வாக்குகளும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அதாவது 15,54,040 வாக்குகளும், தருமபுரி மாவட்டத்திலே 12,40,108 வாக்குகளும்,
திருவண்ணாமலை மாவட்டத்திலே 19,19,159 வாக்குகளும், விழுப்புரம் மாவட்டத்திலே 15,86,653 வாக்குகளும், சேலம் மாவட்டத்திலே 27,57,830 வாக்குகளும், அதே போன்று நாமக்கல் மாவட்டத்திலே 13,10,951 வாக்குகளும், ஈரோடு மாவட்டத்திலே 17,40,222 வாக்குகளும், நீலகிரி மாவட்டத்திலே 5,47,133 வாக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 26,96,813 வாக்குகளும், திண்டுக்கல் மாவட்டத்திலே 16,72,075 வாக்குகளும், அதே போன்று கரூர் மாவட்டத்திலே 8,45,164 வாக்குகள் இருப்பதாகவும், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே 21,26,303 வாக்குகள், பெரம்பலூர் மாவட்டத்திலே 5,55,131 வாக்குகள், கடலூர் மாவட்டத்திலே 20,15,796 வாக்குகள், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே ஏறக்குறைய 5,27,947 வாக்குகள், திருவாரூர் மாவட்டத்திலே 9,79,652 வாக்குகள் இருப்பதாகவும், தஞ்சாவூர் மாவட்டத்திலே 19,51,445 வாக்குகளும், பட்டுக்கோட்டை மாவட்டத்திலே 12,98,907 வாக்குகளும், சிவகங்கை மாவட்டத்திலே பார்க்கிற போது 11,10,599 வாக்குகள் இருப்பதாகவும், மதுரை மாவட்டத்தில் 24,66,954 வாக்குகளும், தேனி மாவட்டத்திலே 10,33,373 வாக்காளர்களும், அதே போன்று விருதுநகர் மாவட்டத்திலே 14,97,417 வாக்காளர்களும், ராமநாதபுரம் மாவட்டத்திலே குறிப்பாக 11,23,029 வாக்குகளும், தூத்துக்குடி மாவட்டத்திலே 13,76,624 வாக்குகளும், திருநெல்வேலி மாவட்டத்திலே 12,53,264 வாக்குகளும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 15,10,550 வாக்குகளும், அரியலூர் மாவட்டத்திலே 5,22,954 வாக்குகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 19,55,283 வாக்குகளும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11,09,911 வாக்காளர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 12,64,411 வாக்காளர்களும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22,60,36 வாக்காளர்களும், அதே போன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் 9,11,599 வாக்காளர்களும், அதே போன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 9,44,701 வாக்காளர்களும், அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் 7,29,216 வாக்காளர்கள். மொத்தத்திலே பார்க்கிற போது 56,70,567,380 பேர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுகிற போது ஒரு ஓவர் வியூ ஆஃப் எலக்டோரல்ஸ் என்கிற ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாக்காளருடைய அடிப்படையாக தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அந்த பதிவிலே அசாம் மாநிலத்தை பார்க்கிற போது 2,50,00,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,25,00,000 பேர் என்றும், பெண் வாக்காளர்கள் 1,25,00,000 பேர், மூன்றாம் பாலினத்தில் 343 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தளவிற்கு 2,70,00,000 பேர் வாக்காளர்கள் மொத்தமாக இருப்பதாகவும், இதில் ஆண் வாக்காளர்கள் 1,31,00,000 பேர் என்றும், அதே போன்று பெண் வாக்காளர்கள் 1,38,00,000 பேர் என்றும், தேர்ட் ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர் 277 பேர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரியை பொறுத்தளவிற்கு ஏறக்குறைய 9,44,000 பேர் தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறார்கள். 4,43,000 ஆண் வாக்காளர்கள், 5 லட்சம் பெண் வாக்காளர்கள், 139 மூன்றாம் பாலினத்தவர். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 5,67,5,67,00,000 பேர் மொத்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேர், 2,77,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 2,89,00,000 பேர், மூன்றாம் பாலினத்தர் 7,617 பேர். மூன்றாம் பாலினத்தை பொறுத்தளவிற்கு அதிகமாக, அதாவது மற்ற 4 மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த வாக்காளருடைய சதவீதத்திலே மேற்கு வங்கத்திலே 6,44,00,000 பேர் இருக்கிறார்கள். அதிகமான வாக்காளர்கள் இந்த 5 மாநிலங்களிலும் மேற்கு வங்கத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண் வாக்காளர்கள் மேற்கு வங்கத்தில் 3,28,00,000 பேர், பெண் வாக்காளர்கள் 3,16,00,000 பேர், மூன்றாம் பாலினத்தவர் அங்கு 1,152 வாக்காளர்கள் என 5 மாநிலங்களிலே ஒரு சராசரியாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களிலே எவ்வளவு பேர் இந்த 5 மாநிலங்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள், வாக்கு செலுத்துவதற்கு இவர்கள் எப்படி தகுதியானவர்கள் என்பதையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எப்படி தடுப்பது என்கிற
தேர்தல் நடத்தை விதிமுறைகள். அமைச்சர்கள் அல்லது ஆளும் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு வாகனங்கள், விமானங்கள், அரசு விருந்தினர் மாளிகை அல்லது அரசு ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் விதி. அதே போன்று புதிய திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். அரசு சார்ந்த எந்த ஒரு புதிய திட்டமோ, நிதி உதவியோ, பணிகளோ அறிவிக்கக்கூடாது. தொடங்கப்பட்ட பணிகளை எல்லாம் அது விரைவாக முடிக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் எதையும் கோரக்கூடாது. திமுக அரசு கடந்த சில தினங்களுக்கு கூட, கடந்த வாரங்கள் கூட சில ஒப்பந்தங்களை கோரியிருந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதே போன்று வாக்காளர்களை கவருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பணம் பட்டுவாடா, மதுபானம், பரிசு பொருட்கள் இவற்றையெல்லாம் வாக்காளருக்கு கொடுத்தால் அது வாக்குக்கு கொடுக்கக்கூடிய கையூட்டாக கருதப்படும். அரசு விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு. அரசு பணத்திலே ஆளும் கட்சியினர் தங்களுடைய சாதனைகளை, அதாவது வேதனைகளாக இருந்தாலும் அதை சாதனைகளாக மாற்றி இணையதளத்திலோ பத்திரிகைகளிலோ மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக விளம்பரம் செய்துவிடக் கூடாது என்கிற விதிகளும் இருக்கிறது. அவற்றை மீறி செயல்படுகிற போது அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். பிரச்சாரத்திற்கான கட்டுப்பாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், ஒலிபெருக்கி பயன்பாடு இவற்றையெல்லாம் தேர்தல் ஆணையத்திலே முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். குறிப்பாக அந்த அனுமதி பெற வேண்டும். அதாவது வாக்குப்பதிவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பிரச்சாரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தேர்தல் நேரத்தினுடைய கடைசி நேர நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வரும். சுவரொட்டிகள், கொடிகள், இது பொது இடங்களிலே அரசியல் கட்சிகள் கொடிகள், சுவரொட்டிகள் அகற்றப்பட வேண்டும். சொந்த இடத்திலே பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி பெற வேண்டும். சொந்த இடத்திலே நீங்கள் பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையத்திடம் முறையான ஒரு அனுமதியை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நடத்தை விதிமுறைகள் இருக்கிறது. இவற்றை மீறுவர்கள் மீது குற்ற நடவடிக்கையில் சிறை தண்டனை, தேர்தல் பிரச்சாரத்துக்கான தடை, தேவைப்பட்டால் அந்த வேட்பாளருடைய தகுதி நீக்கம் இவற்றையெல்லாம் செய்ய முடியும் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரம் என்பதை உணர வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பொது சட்டமன்ற தேர்தலை அணுகுகிற போது அந்த மாநில ஆட்சியினுடைய நிலை என்பது முடிவுக்கு வந்துவிடும். அதன் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் என்பதை நாம் ஏற்கனவே கொண்டு சென்றோம், குறிப்பிட்டிருந்தோம். குறிப்பாக அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சாதி, மதம், இனம், மொழி தொடர்பான வேற்றுமைகளை பேசி மக்களிடையே கசப்பான உணர்வுகளை, சலசலப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. அப்படி ஏற்படுத்துவோர் மீது தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும், அதே போல நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் அதை நாம் பார்த்தோம். அரசியல் கட்சி ஒன்றை குற்றம் சாட்டுவது, அவர்களுடைய கொள்கை திட்டங்கள், பழைய சம்பவங்கள் இவற்றை தேவையற்ற விமர்சனங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் விமர்சிக்க கூடாது என்பதை அந்த சாதி மத மோதல்கள், தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள் போன்ற பிரச்சாரத்திலே இவற்றை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. வெளியே தான் அப்படி பிரச்சாரம் செய்வதாக இருந்தாலும் கூட அது போன்ற இடங்களுக்கு வெளியே நின்றுதான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த தேர்தல் ஆணையம் இந்த நடத்தை விதிமுறைகள், சுதந்திரம், நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய லட்சியமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வரும். அதன் உடனுக்குடனாக அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவற்றை கொண்டும் தேவைப்பட்டால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று கண்டறியப்பட்டால் அவற்றில் மாற்றி இடமாற்றியும் உடனடியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். ஏனென்றால் அதிலே பல்வேறு அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதக பாதகங்களை செய்துவிடக் கூடாது என்பதிலே எதிர்கட்சிகளும் புகார் செய்யும். அதே நேரத்தில் ஆளும் கட்சி அதில் தீவிரமாக தங்களுடைய பலத்தை காட்டுகிற போது இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய கோர முகத்தை அப்பொழுது காட்டும். குறிப்பாக அவர்கள் உடனடியாக தூக்கி அடிக்கப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அசம்பாவிதங்கள், இது போன்ற மத உணர்வுகள், தேச உணர்வை தூண்டிவிட்டு பிரச்சனைகள் செய்கிற போது மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை கடுமையாக ஆயுதம் ஏந்திய அந்த கம்பெனிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் எது பதட்டமான வாக்குச்சாவடி, எது பலவீனமான வாக்குச்சாவடி, எது பரபரப்பான வாக்குச்சாவடி இவற்றையெல்லாம் கண்டறிந்து அதற்கேற்றார் போல் சிசிடிவிக்கள், அதே போல கேமராக்கள், ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, மத்திய போலீஸ் பாதுகாப்பு என தீவிர கண்காணிப்பிலே கொண்டு வரப்படும். குறிப்பாக இந்த தேர்தல் வாக்கு மையத்தின் அரசியல் கட்சியுடைய கொடிகள் இருக்கக்கூடாது. வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தொலைவில் அவருடைய பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். தேர்தல் நடத்தை விதிகள் ஒவ்வொரு சட்டத்தின் கீழும் இது அமலாகவில்லை என்றாலும் கூட இதனுடைய விதிகள் ஐபிசியின் கீழே முக்கியமாக அமலாகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலுமே இங்கு வரக்கூடிய அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் கொடி அணிவகுப்பு என்பதை நடத்துவார்கள். நடத்துகிற போது தேர்தல் கட்டுப்பாட்டுக்குள் இங்கு வந்திருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள், அதிகாரிகள் முழுமையாக கண்காணிப்பார்கள், நீங்கள் வெளியிலே நடமாட்டம் செய்வார்கள். அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் நடைமுறை விதிக்கு அமலுக்கு வந்த பிறகு அவருடைய பகுதியிலே இயங்க வேண்டும். அதே குறிப்பாக தேர்தல் நடத்துகிற அந்த 2-3 நாட்கள் அந்த காலகட்டம் 1 வார காலத்திற்குள் வெளியிலே செல்லக்கூடாது என்கிற அந்த விதி, அதே போன்ற விடுதிகளிலே தங்கக்கூடாது போன்ற பல்வேறு அத்தியாவசிய கட்டுப்பாடுகள் எல்லாம் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். குறிப்பாக அதனை மீறி செயல்படுவோர் மீது மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கிற அந்த அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாநில தேர்தலுக்கான அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு முறையாக செயல்பட வேண்டும். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு
தேர்தல் இந்த களத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய பரபரப்பு, அதே போன்று அவர்கள் இப்போ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள், அதைத் தொடர்ந்து தொகுதி பங்கீடு, அதே போன்று பிரச்சாரம் செய்வது, கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பிரச்சாரங்கள் மேற்கொள்வது, மக்களை சென்று வாக்குகளை கணிசமாக பெறுவதற்கு எப்படி வாக்குகளை திரட்டுவது, இதே போன்று ஆளுகிற கட்சி தன்னுடைய கோர முகத்தை பலத்தை காட்டி எப்படி வாக்குகளை விலைக்கு வாங்குகிற முயற்சி, இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தடுப்பது, பரிசு பொருட்களை கொடுக்கிற போது அதனை எப்படி எல்லாம் தடுப்பது போன்ற பல்வேறு சவால் நிறைந்த பணிகளும் இந்த தேர்தல் காலகட்டத்தில் இருக்கும். இதனை படம் பிடிக்க ஊடகங்கள் செல்லுகிற போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சில சம்பவங்களும் கடந்த கால திமுகவினர் கரூர் போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். செய்தியாளர்களை எப்படியெல்லாம் அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதே போன்று வாக்குச்சாவடி, பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் அவர் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற கடந்த கால வரலாறு எல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்துதான் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்போடு, அதே போன்று தேர்தல் என்பது எப்படியெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும், முறையான ஒரு ஜனநாயக திருவிழாவாக இது இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி ஜனநாயக திருவிழாவாக இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழாவாக அமைய வேண்டும். பொதுமக்கள் முறையாக அவர்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க செல்லக்கூடியவர்களுக்கான ஏற்பாடுகள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் தெரிவித்திருந்தார். ஊனமுற்றவர்களுக்கு அவருக்கு வருவதற்கு தனியான அந்த பாதைகள், அதே போன்று அவர்களுக்கான 3 சக்கர வாகனங்கள், வாக்களிக்க வரக்கூடிய அதாவது சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அந்த மூத்த வாக்காளர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் தனியில் சென்று வருவதற்கான பாதைகள், அவருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தபால் வாக்கு செலுத்தக்கூடியவர்களுக்கு, அந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி தபால் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற நடைமுறைகள் இருக்கும். குடிநீர், அதே போன்று அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய கழிப்பறை வசதிகள் இவற்றையெல்லாம் முறையாக நாங்கள் செயல்படுத்துவோம் என்கிற அந்த தேர்தல் ஆணையருடைய அறிவிப்பில் நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தலிலே தமிழகம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகள், அதே போன்று மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு புறம் மிகப்பெரிய அளவில் ஆதாரமாக இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. இதற்கான வாக்கு எண்ணிக்கையானது அதாவது 4/5/2026 திங்கட்கிழமை என்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே அரியணை ஏற்றுவதற்காக தமிழக மக்கள் ஒருபுறம் தயாராகி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை இன்று தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஏப்ரல் 23/4/2026 தேர்தல் நடைபெறுகிற அந்த நாள் வரை ஒரு மிகப்பெரிய பதற்றம், மிகப்பெரிய ஒரு பல்வேறு பகுதியிலே சோதனைகள், இப்படி பல்வேறு விஷயங்கள், தேர்தலுக்கான அந்த நடைமுறைகள் என்பது எப்போதுமே இருக்கும். அதனை ஏற்கனவே மக்கள் அறிந்திருப்பார்கள். இருந்தாலும் அதற்கான அவருடைய கால இடைவெளி செல்லுகிற போது வாகன சோதனைகள், தேவையற்ற அவர்கள் நேர பின்விளைவு இவையெல்லாம் இருக்கும். இவையெல்லாம் கருத்தில் கொண்டாலும் கூட தேர்தல் நடைமுறை என்று வந்துகிற போது அவர்களுக்கெல்லாம் முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதன் பிறகு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெறுகிற வரை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 6/5/2026 நிறைவு பெறுகிறது என்று இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது. தமிழகம் எதிர்பார்த்திருந்த பரபரப்பான ஒரு அந்த தேர்தல் களம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தேர்தலுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மக்களுக்காக இயங்கி வரக்கூடிய இயக்கங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே பல்வேறு கூட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடத்தியதோடு மட்டுமல்லாது மக்களோடு சென்று மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒரு இயக்கமாக மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைத்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே பல்வேறு கூட்டங்கள், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், அதே போல திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மண்டல நகர், திருச்சியில் இருக்கக்கூடிய பஞ்சப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மக்களை காப்போம், மக்களுக்கான ஒரு எழுச்சி பயணத்தை தமிழகத்தை காப்போம், அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய சொல்வதால் ஒரு 193 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலாக இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பணத்தை பல கோடி மக்களை நேரில் சந்தித்து மக்களுக்கான பிரச்சனை கேட்டறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இதுவரை யாரும் செயல்பட்டது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் என்பது மிகப்பெரிய அளவிலே மக்களை சென்றடைந்திருக்கிறது. மக்களுக்கான ஒரு பயணமாக, மக்களுடைய பிரச்சனையை கேட்கக்கூடிய ஒரு பயணமாக அமைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் தேதி, தமிழக சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தல் 2026 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம், அதாவது 23/4/2026 வியாழக்கிழமை என்று தமிழகம்
2026க்கான சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 4/5/2026 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. 2006 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் பயணிக்க தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு அசைவுகளும் இன்றைக்கு தமிழகத்திலே ஆளுகிற கட்சியினுடைய கோர முகங்கள் பல விதமாக இருக்கும். இவற்றை எல்லாம் மக்கள் எதிர்கொண்டு இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவருடைய செய்தியாளர் சந்திப்பாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.